ஆண்டவடித்தனமா பேசுவார். தமிழ்நாட்டுல பெரியார தொட்டவங்க எல்லாம் கேட்டாங்க. பெரியார் இங்க பேசினால் பெரிய அளவுக்கான அங்க வாக்குகளை நான் கேட்கிறேன் 67 யார் ஜெயிக்கணும்னு பெரியார் போராடினாரு? அண்ணா. அண்ணா வந்து தோக்கடிக்கணும், காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு பாடுபட்டார். சரி, அங்க யார் ஜெயிச்சா? காங்கிரஸ் தோத்து போச்சு, அண்ணா ஜெயிச்சாரு. கடைசி தேர்தல் எடுத்துக்கோமே 1973. 1973 தான் கடைசியா தேர்தலில் வந்து பெரியார் இவரை பரப்புரை பண்ணது. திமுகவோட பொன் முத்துராமலிங்கத்துக்கு பரப்புரை பண்றாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல், அது திண்டுக்கல் இடைத்தேர்தல். அந்த தேர்தலை வெற்றி பெற்றது நாடறியப்பட்ட மாயத்தேவர். திமுக 3வது இடத்துல பிடிச்சு. யாரு? பெரியார் ஆதரிச்ச பொன் முத்துராமலிங்கம் 3வது இடத்துல பட்டார். எங்களுக்கு பெரியார் செல்வாக்கு. பார்ப்பன அல்லாத அரசியல்னாரு, பார்ப்பன அல்லாத அமைச்சரினாரு. இன்னும் ஒருபடி மேல போய் பார்ப்பன துவேஷம் பேசினார் பெரியார் இவர. அந்த தமிழ்நாட்டில் 14 ஆண்டு காலம் ஒரு பார்ப்பன பெண்மணி ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்துட்டாங்க. எங்க இருக்கு பெரியாரின் கோட்பாடு? கடவுள் மறுப்புன்னு பேசினாங்க. ஒரு விழுக்காடு மக்கள் கூட இருக்கல. சாதி ஒழிப்புன்னு பேசுனீங்க. சாதி ஒழிப்புல தமிழ்நாடு எத்தனை இருக்கு? பெரியாரின் கோட்பாடு செத்து போச்சுங்க.